எல்லா சாய் பக்தர்களுக்கும் ஓம் சாய்ராம். சாய்பாபா ஒரு அற்புதமான மகான். அவருடைய பக்தர்களுடைய எண்ணிக்கைக்கு கணக்கே கிடையாது. நாளுக்கு நாள் அவருடைய பக்தர்களுடைய எண்ணிக்கை கணக்கில்லாத அளவுல கூடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு முன்னேறிய பெரிய நகரமா இருக்கக்கூடிய ஷீரடி அன்னைக்கு ஒரு சின்ன கிராமமா இருந்தது. அப்போ முதல்ல சாய்பாபா ஷீரடிக்கு வந்தபோது அவரை புரிஞ்சுக்கிட்டு அவரை வரவேற்றது பாய்ஸா அப்படிங்கிறவங்க தான். சாய்பாபா ஷீரடியில காலடி வைக்கிறதுக்கு முன்னாடியே பாய்ஸாவோட கனவுல வந்தாங்களாம். அந்த கனவுல வந்து தேஜோமயமான முகத்தை பார்த்துட்டு தன்னையே மறந்து போன பாய்ஸா அப்படியே ரொம்ப நேரம் தூங்கிடுறாங்க. வழக்கமா அவங்க தான் கோயிலுக்கு பிரசாதம் எல்லாம் பண்ணி கொண்டு போவாங்க. அந்த பிரசாதத்தை தான் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆனதுனால லேட்டா எந்திரிச்ச பாய்ஸா அறக்க பறக்க வேகமா பிரசாதம் பண்ணி கோயிலுக்கு வேகமா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. கோயில்ல பிரசாதத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த மல்சாபதியும் பாய்ஸாவும் ஊரோட எல்லையில இருக்க வேப்ப மரத்தடியில தியான கோலத்துல உட்கார்ந்துருக்க சாய்பாபாவை முறையா பாக்குறாங்க. தியான கோலத்துல அங்க அசைவு இல்லாம அப்படியே உட்கார்ந்துருக்க சாய்பாபாவை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போறாங்க. ஆனா பாய்ஸாவுக்கு இந்த தேஜஸ்மயமான ரூபத்தை எங்கேயோ பார்த்த ஞாபகம் வந்து தான் கண்டது அவரை கனவுலதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. தன்னையே பார்த்துக்கிட்டு இருக்க பாய்ஸாவை பார்த்து சாய்பாபா, என்ன பாய்ஸாமா இப்படி என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே தன்னை அம்மான்னு கூப்பிட்ட குழந்தைய தாய்மை உணர்வு பொங்க கண்ணீர் மல்க பாக்குறாங்க பாய்ஸா. ஏன்னா தன்னை அம்மான்னு கூப்பிட ஒரு குழந்தை இல்லையேன்னு எத்தனையோ வருஷமா நெஞ்சு நிறைய ஏக்கமா காத்துட்டு இருக்கவங்க தான் பாய்ஸா. அந்த நிமிஷத்துல இருந்து சாய்பாபாவை தன்னோட சொந்த மகனாவே அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சாய்பாபாவோட வரவை பத்தி பலவித சந்தேகங்களை கேட்ட ஊர் மக்களுக்கு மல்சா பத்தி அவர் ஒரு பால யோகி சன்னியாசின்னு சொல்லிட்டு ஆனா அற்புத ஆற்றல் படைத்தவரா இருக்கணும், இல்லைன்னா பாய்ஸாமாவோட பேரை அவர் எப்படி சரியா சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு கேக்குறார். சுவாமிக்காக பண்ணி எடுத்துட்டு வந்திருந்த பிரசாதத்தை எடுத்து பாய்ஸாமா தான் குழந்தையா நினைச்ச சாய்பாபாவுக்கு சாப்பிட கொடுக்கறாங்க. சாய்பாபாவும் அதை வாங்கி தன்னோட பக்கத்துல பசியோட இருக்க நாய்க்கு சாப்பிட கொடுக்கறார். அதை பார்த்த ஊர் மக்கள், பாய்ஸாமா நீங்க இவனுக்கு பசிக்காக சுவாமிக்கு வச்சிருந்த பிரசாதத்தை கொடுத்தீங்க, ஆனா இவன் அதை நாய்க்கு ஊட்டுறான் பாருங்களே அப்படின்னு சொல்லி வாதம் பண்றாங்க. அதை கேட்ட சாய்பாபா ரொம்பவே அன்போட கடவுளோட 10 அவதாரத்துல மத்ஸ்யம், கூர்மம், வராகம் இந்த அவதாரங்கள் எல்லாமே ஒரு உயிரின் வடிவம்தான். கருங்கல்ல கூட கடவுளை பார்க்கிற நம்மால உயிரினங்களோட உயிர் உணர்வை புரிஞ்சுக்க முடியலையே, அதனோட பசியை நம்மளால தெரிஞ்சுக்க முடியலையே, ஏன் இவைகள் எல்லாம் தெருவுல இருக்கிறது காரணமா அப்படின்னு கேட்கிறார். ஒவ்வொரு உயிரினத்திலும் கடவுள் இருக்கார். கண்ணுக்கு முன்னாடி இருக்க கடவுளை நாம நாயின்னு நினைச்சு விரட்டிடுறோம். எல்லா பொருட்களிலும் எல்லா உயிர்களிலும் கடவுள் இருக்கார் அப்படின்ற உண்மைய அவங்களுக்கு புரிய வைக்கிறார். ஒரு இடத்துல ஒரு குட் வைப்ரேஷன், ஒரு நல்ல சக்தி இருந்தது அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பா ஒரு தீய சக்தி உண்டாகிறது இயல்பான ஒண்ணு. அந்த மாதிரி தான் அந்த ஊரோட தலைவனான குல்கர்னி வெள்ளைக்காரங்களுக்கு கொடைப்பிடிக்கிற ஒரு தீய சக்தியா இருந்தான். அவனதான் அந்த ஊர் தலைவனாவும் மக்கள் வச்சிருந்தாங்க. தன்னோட வயல்ல இருந்த பயிர்கள் வாடி போய் இருக்கிறத பார்த்த ஒரு ஏழை விவசாயி பக்கத்து வீட்டுக்காரனோட கிணத்துல இருந்து அவனை கேட்காம தண்ணி இறைச்ச ஊத்திட்டான் அப்படின்ற குத்தத்துக்காக கதிர் விளைஞ்சு நின்ன அந்த வயலையே எரிக்க சொன்ன புண்ணியவான் தான் இந்த குல்கர்னி. ஷீரடியில சாய்பாபா இருக்கிறத விரும்பாத சில தீய சக்திகள் சாய்பாபாவை குல்கர்னியோட பேரை சொல்லி மிரட்டுறாங்க, ஊரை விட்டு போக சொல்றாங்க. ஆனா அதுக்கு எதுக்கும் அசைஞ்சு கொடுக்கல சாய்பாபா. உடனே அந்த மக்கள் குல்கர்னி கிட்ட போய், இந்த ஊருக்கு சாய்பாபான்னு புதுசா ஒருத்தன் வந்திருக்கான், அவன் உங்களோட பேரை கொஞ்சமும் மதிக்கல அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா கோல் மூட்டி விடுறாங்க. இதை கேட்ட குல்கர்னிக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. உடனே அவன் பாபா இருந்த இடத்துக்கு வந்து, என்னோட பேரை கேட்டு நீ இன்னும் பயப்படாம எப்படி இந்த இடத்துல இருக்க, நீ இன்னும் ஊரை விட்டு போகலையா அப்படின்னு கேட்க, அதுக்கு பாபா, இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னது, இந்த குறுகிய கால வாழ்க்கையில நம்ம எல்லோரோடையும் அன்பா இருக்கணும், அடக்கி ஆள்றதுதான் ஆளுமைன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா
எல்லார்கிட்டையும் நீங்க அன்பா இருந்தாவே அவங்க எல்லாரும் உங்களுக்கு அடங்கி போயிடுவாங்க அப்படின்ற உண்மையை அவனுக்கு உணர்த்த முயற்சி பண்றார். அதை கேட்டு கோபமான குல்கர்னி, நீ இந்த ஊர்ல இருக்கவே கூடாது, இந்த பால சந்நியாசி இந்த கிராமத்துல இருந்தா இந்த கிராமத்தோட அமைதி கெட்டு போயிரும் அப்படின்னு வாதாடுறான். அதை கேட்ட பாய்சாமா, இவன் என்னோட பையன், இவன் என்ன அம்மான்னு கூப்பிட்டதுனால இவன் எனக்கு பையன் மாதிரி தான், இவன் என்ன தப்பு செஞ்சான்னு இவனை இங்கிருந்து அனுப்ப நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. உடனே சாய்பாபா, என்னோட குரு இங்கதான் இருக்கார், அவர் என்னை இங்க கூப்பிட்டதுனாலதான் நான் இங்க வந்திருக்கேன், அவர் என்னை இங்கிருந்து போக சொல்லும்போது அவரோட அனுமதியோட மட்டும்தான் நான் அந்த ஊரை விட்டு போவேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு கோவப்பட்ட குல்கர்னி, நீ சொல்ற மாதிரி இங்க எந்த குருவும் கிடையாது, உன்னோட குருவரோட பேரு என்ன அப்படின்னு கேட்க, சாய்பாபா, எனக்கு என்னோட குருவோட பேரெல்லாம் தெரியாது, நான் அவரோட பேரை சொன்னதும் இல்லை, இனி சொல்லவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட குருவோட சமாதி இங்கேதான் இருக்கு அப்படின்னு சொல்றார். அதை கேட்ட குல்கர்னி, அப்பா, என்னோட பாட்டன் முப்பாட்டன் காலத்துல இருந்து நாங்க எல்லாரும் இந்த ஊர்ல தான் வாழ்றோம், நீ சொல்ற மாதிரி இங்க எந்த சமாதியும் கிடையாது அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஊர் மக்கள் பல பேரும் அவரோட ஒன்னா சேர்ந்து, ஆமா, இங்க ஏதும் சமாதி இல்லைன்னு கத்துறாங்க. உடனே குல்கர்னி பாபா கிட்ட, எங்களை எல்லாம் உனக்கு பார்த்தா பைத்தியமா தெரியுதா, இல்ல தப்பிக்க வழி ஏதாவது தேடுறியா அப்படின்னு கேக்குறார். அதை கேட்ட பாபா தான் நின்ன இடத்தையே தான் குரு இருக்க இடம்னு சொல்லி காமிக்கிறார். உங்களுக்கு சந்தேகம் ஏதும் இருந்தா இந்த இடத்துல காதை வச்சு கேளுங்கன்னு சொன்ன உடனே குல்கர்னியும் அவனோட ஆட்களும் அந்த இடத்துல காதை வச்சு கேட்குறாங்க. அந்த மண் அடியிலிருந்து மேல சத்தம் கேட்குது. அதை கேட்டு குல்கர்னியோட ஆட்கள் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஆனா குல்கர்னி அதையெல்லாம் நம்பாம, உன்னோட குருஜி உள்ள இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க கண்டிப்பா தோண்டி பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறான். ஆனா அந்த இடத்த தோண்டி பார்த்தா தன்னோட குருவுக்கு அவமானம் ஆயிரும் அப்படின்னு நினைச்ச சாய்பாபா அதை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றார். ஆனா குல்கர்னி, எங்களுக்கு தெரிஞ்ச வகையில இங்க எந்த சமாதியும் இல்லை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு தோண்ட முயற்சி பண்றான். ஒரு வழியா அந்த இடத்த தோண்டி பார்க்கும்போதுதான் புதிய பூக்களாலும் விளக்காலும் அலங்கரிக்கப்பட்ட அங்கே ஒரு அழகான சமாதி இருக்கிறது தெரியுது. அதை பார்த்து எல்லாரும் ரொம்பவே அதிசயப்பட்டு போறாங்க. வீட்டுக்கு வந்த பாய்ஸாவோட நினைவுகள் முழுசுமே சாய்பாபா மேலேயே இருக்கு. தன்னுடைய வீட்டு வேலைகள்ல அவளால முழுசா கவனம் செலுத்தவே முடியல. இதை பார்த்து அவளோட கணவர், நீ அந்த பால சன்னியாசியை நினைச்சு கவலைப்படுறேன்னு நினைக்கிறேன், அவன் சாப்பிட்டானா தூங்கினானா ரொம்ப குளிருமே அப்படின்னு நினைச்சுதானே நீ வருத்தப்படுற, சரி வா நம்ம போய் அவனை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறார். ஆனா சாய்பாபாவோ தான் தன்னோட குருவை காட்டி கொடுத்துட்டு தான் நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கார். அதுக்காக குரு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுறார். இருட்டு நேரத்துல அங்க வந்த பாய்ஸாவும் அவளோட கணவரும் சாய்பாபா தியானத்துல இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு பக்கத்திலேயே தாங்கள் கொண்டு வந்த சாப்பாட்டையும் கம்பளையும் வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. நல்லவங்க மாதிரி வந்து நம்மளோட அதிகாரங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கிட்ட வெள்ளைக்காரங்களுக்கு அடிமை வேலை செஞ்சிட்டு இருக்கான் குல்கர்னி. அந்த குல்கர்னியை பார்க்கறதுக்காக வெள்ளைக்கார துரை அவனோட வீட்டுக்கு வரான். அந்த வெள்ளைக்காரங்களை தாஜா பண்றதுக்காக குல்கர்னி நம்ம நாட்டு மக்களை அடிமையா நடத்துறான். அந்த வெள்ளைக்கார துரை ஷீரடியையும் அதை சுத்தி இருக்க கிராமங்கள்லையும் யாரும் கூட்டம் போடக்கூடாது, தெருமுனைகள்ல கூட யாரும் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் போடுறான். இதை யாரும் கடைப்பிடிக்கலைன்னா அவங்கள அரசாங்கத்துக்கு எதிரானவங்கன்னு சொல்லி ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் கட்டுப்படுத்தாத அதிகாரியான குல்கர்னியையும் ஜெயிலில் போட போறதா சொல்றான். அப்போ அந்த குல்கர்னியும் அவனோட இருக்காங்க இல்லையா கொஞ்சம் தீய சக்தி ஆட்கள், அவங்களும் பாலயோகி அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனோநிலையை மக்கள் மனசுல விதிக்கிறதுக்காக தான் வந்திருப்பானோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அதை தடுக்கிறதுக்கான அவசர நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. முக்காலமும் உணர்ந்த அந்த பால சந்நியாசி மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா முதல்ல தன்னை அந்த மரத்தோட வேர் போல
நல்லா நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு முடிவுக்கு வந்தவரா அங்கிருந்து கிளம்பிடுறார். அப்போ பால சந்நியாசியை தேடி மெஹல்சாபதியும் பாய்ஸாவும் அங்கே வராங்க. பாய்ஸா தான் நேற்று ராத்திரி கொண்டு வந்து வச்ச சாப்பாடும் கம்பளியும் தொடப்படாமலே இருக்கிறதோட பால சந்நியாசியும் அங்கே காணோமேன்னு ரொம்பவே கவலைப்படுறா. அப்போ அந்த பால சந்நியாசியை விசாரிக்கிறதுக்காக வந்த குல்கர்ணியை பார்த்த உடனே அந்த குல்கர்ணி தான் சாய்பாபாவை ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு நினைச்ச பாய்ஸா குல்கர்ணி கிட்ட அந்த பால சந்நியாசி எங்க, அவனை நீ என்ன பண்ணின அப்படின்னு கேட்குறா. அப்போ தொலை தூரத்தில் நடந்து போயிட்டு இருக்க பால சந்நியாசியை பார்த்த பாய்ஸா, பால சந்நியாசி போகாத, அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பிடுறா. ஆனா அதுக்குள்ள பால சந்நியாசி எந்த பக்கம் போனாருன்னு கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய புயலும் புழுதி காத்துமா பயங்கரமா அடிக்குது. மக்களால பால சந்நியாசியை தொடர்ந்து பார்க்கவும் முடியல, தொடர்ந்து போகவும் முடியல. ரொம்ப மன வருத்தத்தோடையும் நிராசையோடையும் அவங்க எல்லாரும் வேதனைப்படுறாங்க. தன்னை அம்மான்னு கூப்பிட்ட அந்த பால சந்நியாசிய, நடமாடும் தெய்வத்தை நம்ம தவற விட்டுட்டோமே அப்படின்னு நினைச்ச பாய்ஸா அப்படியே மயக்கம் போட்டுடுறாங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு பிறகு சாய்பாபா ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் இளைஞரா கஃப்னி அப்படிங்கிற ஒரு ஃபக்கீரோட உடை அணிந்தவராக காமிக்கிறாங்க. ஃபக்கீரோட உடை அப்படின்னா நம்ம இப்போ கண்களை மூடி சாய்பாபாவை நினச்சி பார்த்தோம்னா தலையில் ஒரு வெள்ளை நிற துண்டு கட்டி ஒரு முழு நீளமான வெண்ணிற ஆடை அணிந்த ஒருவன் நம்மளுக்கு தோணும் இல்லையா? அந்த ஒரு உடை தான் ஃபக்கீரோட உடை. அவரை சுற்றி விலங்குகளும் பறவைகளும் ரொம்ப அமைதியாக ஆசையோடு அவரோட முகத்தை பார்த்துட்டு இருக்கு. இவர் ஆழ்ந்த தியானத்தில் அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கார். ஷீரடியில் சாய்பாபா பாய்ஸாவை அம்மானு கூப்பிட்ட நேரம் குழந்தை இல்லாத பாய்ஸாவுக்கு தாயாகிற பாக்கியம் கிடைச்சிருச்சு. சாய்பாபா திடீர்னு காணாமல் போயிட்டார் இல்லையா? அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருக்காக பாய்ஸா அவர் அமர்ந்திருந்த அவரோட குருவோட சமாதி இருந்த இடத்துல தினமும் சாப்பாடு கொண்டு வந்து வச்சுட்டு அந்த பால சந்நியாசி இந்த ஷீரடிக்கு சீக்கிரம் திரும்பி வரணும்னு வேண்டது தான் அவளோட நித்திய கடமையாக இருந்தது. அவளோட இந்த செயலுக்காக அவளோட மாமியார் தினமும் திட்டின போதும் அதை ஒரு பொருட்டாவே நினைக்கல. அந்த பால சந்நியாசி இருந்த காட்டுப்பகுதியில் ஒரு வழிப்போக்கர் பார்த்தா இஸ்லாம் சமயத்தை சார்ந்தவர் மாதிரி தெரியுது. ஒரு அமைதியற்ற மனோநிலையில காணப்பட்டார். அந்த காட்டு வழியில் வர வழிப்போக்கர்கள் கிட்ட தன்னுடைய வெள்ளை நிற குதிரைய 1 மாசமா காணல அப்படிங்கிற விவரத்தை சொல்லி அதனோட பேரு பிஜ்லி, அதை யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறார். வழிப்போக்கர்களும் நாங்க யாரும் அப்படி ஒரு குதிரையை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அந்த குதிரைய இந்த காட்டுக்குள்ள இருக்க பயங்கரமான மிருகங்கள் சாப்பிட்டு இருக்குமோ அப்படின்னு தங்களுக்குள்ள பேசிட்டே போறாங்க. அப்போ தன்னோட அன்பு நிறைந்த குரலினால சாந்த் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சாய்பாபா அந்த மனிதரை கூப்பிடுறாரு. தன்னை கூப்பிட்ட சத்தத்தை கேட்ட உடனே சாந்த் பாட்டிலுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. ஏன்னா தன்னோட குதிரை பிஜிலி தொலைஞ்ச கவலையில தன்னோட அருகிலேயே மரத்தடியில இருந்த சாய்பாபாவை அவர் பார்க்கவே இல்லை. குரல் வந்த திசையில பார்த்த உடனே யார் இந்த ஃபக்கீர், இவருக்கு எப்படி என்னோட பேர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. உடனே அந்த ஃபக்கீர், சாந்த் பாட்டில், நீ உன்னோட காணாம போன குதிரையை தேடிட்டு இருக்கியா, அதான் பிஜிலியை தேடிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்ட உடனே சாந்த் பாட்டிலுக்கு பயங்கர ஷாக் ஆயிருது. அதிர்ச்சியில் ஆடி போயிடுறார். ஆமா சாந்த் பாட்டில், உனக்கு ரொம்ப தாகமா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அவர் பக்கத்துல வச்சிருந்த சட்காவால அவர் உட்கார்ந்திருந்த பாறையில ஓங்கி அடிக்கிறாரு. அந்த பாறையிலேருந்து தண்ணி பீச்சிக்கிட்டு ஆறு மாதிரி வெளியில வருது. அதை பார்த்து சாந்த் பாட்டில் அடைஞ்ச ஆச்சரியத்துக்கு அளவே இல்லை. உடனே சாந்த் பாட்டில், பாபா உங்களுக்கு என்னோட பேர் தெரிஞ்சிருக்கு, என்னோட குதிரையோட பேரும் தெரிஞ்சிருக்கு, நான் சொல்லாமலே என்னோட குதிரை காணாம போன விவரமும், ஏன் நான் இப்போ தாகமா இருக்க விவரம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னோட குதிரை கிடைச்சிருமா பாபா அப்படின்னு கேட்குறார். உடனே சாய்பாபா பிஜிலி பிஜிலின்னு 2 தடவை தான் கூப்பிடுறார். உடனே நதியோட அந்த கரையில இருந்த பிஜிலி 4 பாய்ச்சலா பறந்து பாபா கிட்ட வந்துடுது. தன்னோட குதிரை பிஜிலியை பார்த்து சாந்த் பாட்டில் ரொம்பவே சந்தோஷமாயிடுறாரு. பாபா
சாதாரண மனுஷர் இல்ல, அவர் ஒரு மகான்னு புரிஞ்சுக்கிட்ட சாந்த் பாட்டில் அவரோட ஆசீர்வாதம் தன்னோட குடும்பத்துக்கும் கிராமத்துக்கும் கிடைக்கணும்னு நினைச்சு பாபா கிட்ட, நீங்க கட்டாயம் எங்களோட கிராமத்துக்கு வரணும், நான் உங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்றார். அதை கேட்ட பாபா, நீ எதுக்கு எனக்கு சேவை செய்யணும், நீ ஏதாவது சேவை செய்யணும்னு நினைச்சா இந்த சமுதாயத்துக்கு செய் அப்படின்னு சொல்றார். இதுதான் மனித ரூபத்துல கடவுள் வந்து செய்யும் உதவி போல அப்படின்னு நினைச்சு உள்ளுக்குள்ள ரொம்பவே பூரிச்சு போன சாந்த் பாட்டில், என்னோட தூப்காவன் கிராமத்துல என்னோட மருமகனுக்கு கல்யாணம் வச்சிருக்கு. இன்னைக்கு ராத்திரி மாப்பிள்ளை ஊர்வலம், நாளைக்கு காலையில பொண்ணோட ஊரான ஷீரடியில கல்யாணம். நீங்க கண்டிப்பா வந்து அவங்கள ஆசீர்வதிச்சு இந்த கல்யாணத்தை சிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டார். ஷீரடி அப்படிங்கிற பேரை கேட்டோன்னு சிலிர்த்து போயிடுறார் சாய்பாபா. உங்க மூலமா என் குருநாதர் ஷீரடிக்கு வர்றதுக்கு எனக்கு அழைப்பு விடுத்திருக்கார், நான் நிச்சயம் வருவேன் அப்படின்னு சொல்றார் சாய்பாபா. சாந்த் பாட்டில் மூலமா பாபாவோட பெருமையையும் மகிமையும் தெரிஞ்சுக்கிட்ட ஊர் மக்கள் அவரோட வரவை ரொம்ப ஆர்வத்தோட எதிர்நோக்கி இருந்தாங்க. சாய்பாபா வந்த உடனேயே மாப்பிள்ளை அழைப்பு முடிஞ்ச உடனே ரொம்ப சீக்கிரமாவே ராத்திரியிலேயே அவங்க ஷீரடியை நோக்கி பயணப்பட்டுறாங்க. சாய்பாபாவுக்கு எப்படா ஷீரடி மண்ணை மிதிப்போம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப வேகமாவே நடக்கிறாரு. அவர் சாந்த் பாட்டில் கிட்ட, நான் சூரிய உதயத்தை ஷீரடியிலிருந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நடக்க அவரையே பின்தொடர்ந்து சாந்த் பாட்டிலும் நடக்கிறாரு. அவங்க கொஞ்ச தூரம் நடந்த உடனேயே சாந்த் பாட்டிலோட சகோதரியோட பையன் சிறுவன் அஜ்மத்தும் சாந்த் பாட்டிலோட கையை பிடிச்சிட்டு, மாமா நானும் உங்களோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நடக்கிறான். ஆனா கொஞ்ச தூரம் போன உடனே சாந்த் பாட்டிலோட கையை விட்டுட்டு வேகமா ஓடி போறான். பார்த்தா வழியில ஒரு பயங்கரமான புலி தன்னோட கோர முகத்தை காட்டிட்டு நிக்குது. அதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் பயந்து அலறி அஜ்மத் திரும்பி வா வான்னு கத்துறாங்க. ஆனா புலிய பார்த்து அதிர்ந்து போன சிறுவன் அஜ்மத் அந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை. யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்கன்னு எல்லாரும் சேர்ந்து கத்தினாங்களே ஒழிய யாரும் முன்னாடி போய் சிறுவனை தூக்குறதுக்கான முயற்சியை செய்யல. ஏன்னா எல்லாருமே புலிய பார்த்து அந்த அளவுக்கு பயந்து போயிருந்தாங்க. அப்போ சாய்பாபா அந்த புலிகிட்ட பயப்படாம போய் அந்த சிறுவனை தூக்கிட்டு வந்துடுறாரு. புலியோட உருமல் சத்தத்தை கேட்டு வண்டியில பூட்டி இருந்த குதிரைகளும் மாடுகளும் கூட மிரண்டு போயிருது. அந்த புலியோட உருமல் சத்தத்துல என்ன செய்திய உணர்ந்தார்னு தெரியல பாபா. அவர் கிராம மக்கள் கையில இருந்த தீப்பந்தத்தை வாங்கிட்டு புலியோட அருகில போய் அதனோட கண்ணோட கண் பார்க்கிறார். ஏனோ தெரியல, பாபாவோட கண்கள்ல இருந்து கண்ணீரா வடியுது. அவர் சட்டுன்னு குனிஞ்சு புலியோட பாதத்துல இருந்த பெரிய முள்ள படார்னு எடுத்துறார். வலி நீங்கிய புலியும் அங்கிருந்து மெதுவா நகர ஆரம்பிச்சிருது. புலியோட வேதனைய தன்னோட கருணையினால நீக்கி தங்கள் ஊர் மக்களையும் காப்பாத்தின பாபாவை கிராம மக்கள் எல்லாருமா சேர்ந்து வாழ்த்துனாங்க. தான் விரும்பினபடியே சூரிய உதயத்தை ஷீரடி மண்ணிலிருந்து பார்த்த சாய்பாபா கிராம மக்கள் கிட்ட தான் சரியான சமயத்துல மக்களோட வந்து சேர்ந்துக்கிறதா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஷீரடியில ஏழை மக்கள் பண கஷ்டத்துக்காக அடகு வச்ச சிறு சிறு நிலங்களை கூட தன்னுடையதா ஆக்கிக்கணும்னு நினைச்ச குல்கர்னி விளைநிலங்களை விவசாயிகளுக்கு திருப்பி கொடுக்க மறுத்து ரொம்பவே கஷ்டப்படுத்துறான். தங்களோட விளைநிலத்தை திருப்பி கேட்ட விவசாயிகள் கிட்ட குல்கர்னி ஒரு சின்ன பல்குத்துற குச்சி இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒரு பெரிய வைக்கோல் பொருட்களை தூக்கி போட்டுட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றி வைப்பான். அது அணையிற நேரத்துக்குள்ள அந்த சின்ன பல்குத்துற குச்சியை தேடி எடுத்து கொடுத்துட்டா உன்னோட விளைநிலத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கிண்டலா பேசுறான். ஏழைகளோட பசியோட விளையாடி அதிகாரிகளோட சப்போர்ட்டோட ரொம்ப ஆணவமா இருக்க குல்கர்னிய என்ன பண்றதுன்னு புரியாம மக்கள் எல்லாரும் கடவுள் தான் வந்து இவனுக்கு நல்ல புத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. மெஹல்சா பத்தி தன்னோட கண்டோபா கோவில்ல பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே வந்த பால சன்னியாசிய பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. வா சாயி அப்படின்னு கண்டோபா கோவிலுக்குள்ள கூப்பிடுறாரு. அதை கேட்ட சாய்பாபாவும் ரொம்பவே சந்தோஷத்தோட, இந்த கடவுளுக்கு முன்னாடி எனக்கு சாயின்னு பேர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அதனோட நிறைவா அல்லா மாலிக் அப்படின்னு சொல்ல
அதை கேட்ட மேல்சாபதி பாபா தன்னோட இனத்தவர் இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்டு வேற்று மதத்தவர் இந்த கோவிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு பாபா வர்றதுக்கான அனுமதியை மறுத்துறாரு. அதை கேட்ட பாபா, அந்த கடவுளால படைக்கப்பட்ட எல்லா மக்களுமே சமமானவங்க தான், இதுல பேதம் பார்க்க கூடாது. நீங்க சாமிக்கு நித்திய கர்ம பூஜை செய்யற பூஜாரி. வேத்து மதக்காரங்க சாமியை கும்பிட வந்திருக்காங்கன்னா அதுக்காக நீங்க சந்தோஷப்படணும். கடவுளுக்கு சொந்தமான இந்த இடத்த உங்களுக்கு சொந்தமானதா நினைச்சு உங்களோட மனசுல இருக்க கருத்தை நீங்க சொல்றீங்க. எந்த வேத சாஸ்திரத்திலேயும் வேத்து மதக்காரங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்படல. உங்களுக்கு இப்ப வர அந்த கடவுள் கொடுத்த பொருள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு, அவரோட அருள் இன்னும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாய்பாபா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. சாய்பாபா முன்னாடி பால சன்னியாசியா ஷீரடிக்கு வந்திருப்பார் இல்லையா, அப்போ ஷீரடியை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சின்ன மரக்கன்று ஒன்று அங்கே நட்டு வச்சிருப்பாரு. அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்து காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே இன்னைக்கு துவாரகாமயி இருக்கு இல்லையா ஷீரடியில், அந்த துவாரகாமயி அப்போ ஒரு பாழடைஞ்ச கட்டிடமாக இருந்தது. அதை பார்த்து சந்தோஷப்பட்ட சாய்பாபா தான் தங்கி இருக்க தகுதியான இடம் அதுதான் அப்படின்னு நினைச்சு அங்க தங்க முடிவு பண்றாரு. வழக்கம் போல பாய்ஸாவும் அவளோட மகனான தாத்தையாவும் சாய்பாபாவோட குருவோட சமாதி இருக்க இடத்துல பிரசாதத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டு அவர் இருந்த திசையை நோக்கி வணங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சிறுவனான தாத்தையா ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடியே அதை பிடிக்கிறதுக்காக ஓடிட்டே இருக்கான். அவனை துரத்திட்டு பாய்சாமாவும் வேகமா போறாங்க. கடைசியா தாத்தையா சாய்பாபா இருந்த இடத்துக்கு வந்துடுறான். தாத்தையாவை துரத்திட்டே வந்த பாய்ஸா அங்கே நின்ன சாய்பாபாவை பார்த்து அவர் பால சன்னியாசின்னு புரிஞ்சு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. நீ என்ன ஒவ்வொரு நாளும் நினைச்சியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா தினமும் உன்னை நான் நினைச்சிட்டே தான் இருந்தேன். உன்னையே நான் நினைச்சிட்டு இருக்கேன், நீ எப்படி என்ன மறக்கலாம்? அம்மான்னு கூப்பிட்டுட்டு அப்படியே என்ன மறந்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு உரிமையோட சண்டை போடுறாங்க. அதுக்கு பாபாவும், நீங்க என்ன கோச்சிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நீங்க என்ன சொன்னாலும் நான் உங்களை தப்பாவே நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பாய்ஸாவும் தன்னோட மகன் தாத்தையா கிட்ட, நீ கேட்டுட்டே இருந்த இல்லையா இத்தனை நாளா நான் யாரை தேடிட்டு இருக்கேன்னு, இவன் தான் அது, இவனை தான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பாபாவை காமிக்கிறாங்க. அதுக்கு தாத்தையா, ஆமா நீங்க சொன்னபடியே இவரோட கண்ணுல கருணை தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அம்மா, நீங்க சொல்லிட்டே இருப்பீங்களே சேவை செய்யறதுக்கே பிறந்தவர்னு, அவர் தான் அம்மா அப்படின்னு கேட்க, ஆமாம்ப்பா அவரே தான் அப்படின்னு சொன்ன பாய்ஸா சாய்பாபா கிட்ட, இன்னைக்கு வரைக்கும் உன்னோட குருவோட சமாதிக்கு நாங்க பூஜை பண்ணிட்டு வரோம் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட பாபா பாய்ஸா அம்மா கிட்ட, நீங்க என் குருநாதருக்கு படைச்ச அந்த சாப்பாடு தான் எனக்கு இத்தனை நாளா சாப்பாடா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. தாத்தையா சாய்பாபா கிட்ட, உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்க, பாபாவும் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்டோபா கோயில் பூசாரி மெஹல்சா பத்தி எனக்கு சாயி அப்படின்ற பேரை வச்சிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே, ஓ பால சன்னியாசியா இருந்த நீ இப்ப சாயி ஆயிட்ட அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க பாய்ஸா. தன்னோட வீட்டுக்கு அழைச்ச பாய்ஸா கிட்ட பாபா, இந்த ஷீரடி கிராமமே என்னோட வீடு தான், நாடோடியா இருக்க எனக்கு வீடு எதுக்கு, யாசகம் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாய்ஸா, என்னோட வீடு இருக்கும்போது என் மகனான நீ ஏன் யாசகம் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பாபா, யாசகம் பண்ணி சாப்பிட்றது என்னோட தர்மம், இதுல நீங்க வருத்தப்படவோ வெட்கப்படவோ எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாரு. அவர் இந்த ஷீரடியை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கினதுக்கு அப்புறமா ஊர் மக்களையும் ஊர் பெரியவர்களையும் கூட்டிட்டு வர்றதுக்காக பாய்ஸா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஊர்ல இருக்க ஆஞ்சநேயர் கோயில இருந்த ஒரு கடிகாரத்தை திருடிட்டான் அப்படின்ற குற்றத்துக்காக ஒரு ஏழைய கம்பத்துல கட்டி வச்சு அடிச்சு கை நிறைய கற்பூரத்தை கொட்டி பத்த வச்சு ரொம்பவே கொடுமைப்படுத்துறான் குல்கர்ணி. அத்தோட இந்த ஷீரடி கிராமத்துக்குள்ள இனிமே வெளி ஆளுங்க யாரும் வரக்கூடாது,
வந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய தண்டனை கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு ஒரு புது சட்டத்தையும் போட்டுடுறான். அதை மறுத்து சண்டை போட்ட பாய்சாமாவை கடுமையா திட்டி அனுப்பிடுறான் குல்கர்னி. சாய்பாபாவை வேற்றுமதக்காரர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கண்டோபா கோவிலுக்குள்ள அனுமதிக்காத மெஹல்சாபதி ரொம்பவே வருத்தப்படுறாரு. தான் செஞ்ச தப்ப நினைச்சு பாய்சாமாவோட கணவர்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பாய்சா தன்னோட கணவர்கிட்ட பால சன்னியாசி ஊருக்கு திரும்பி வந்திருக்க விஷயத்த சொன்ன உடனே அங்க நின்ன மெஹல்சாபதியும் அதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இப்பவே பாபாவை பார்க்க போகணும்னு கிளம்பின அவரை இப்ப சூழ்நிலை சரியில்லை, குல்கர்னி போட்ட புதிய சட்டத்தினால வெளியூர் ஆளுங்க யாரும் ஊருக்குள்ள வந்து இருந்தா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும், பெரிய பிரச்சனை உண்டாகும் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திடுறாங்க. அதோட பால சன்னியாசி விஷயத்துல பொதுமக்களுக்கு முன்னாடி தான் அவமானப்பட்டத இன்னும் குல்கர்னி மறக்கல. அந்த பால சன்னியாசி தான் இன்னைக்கு சாய்பாபாவா ஊருக்குள்ள வந்திருக்கிறதுன்னு தெரிஞ்சா அவன் சும்மா விட மாட்டான். அவன் கிட்ட இருந்து இந்த விஷயத்தை எப்படி மறைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. கடைசியா குல்கர்னி பண்ற அநியாயத்தையும் மக்கள் அவன் கிட்ட மாட்டிக்கிட்டு படுற கஷ்டத்தையும் சாய் கிட்ட சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்புறாங்க. சாய்பாபாவும் தன்னோட குருவின் சமாதியில இந்த ஷீரடி மக்களுக்கும் அவங்களோட பாதுகாப்புக்கும் நான் என்னைக்கும் உறுதியா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. குரு தன்னை ஷீரடிக்கு வரவழைச்சதுக்கான காரணத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. தான் எடுத்த முடிவுல எவ்வளவு தடைகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் இந்த முடிவுல இருந்து மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு குருவோட அருளையும் அனுகிரகத்தையும் வேண்டி வணங்குறாரு.